Welcome to Note Class. Hi friends, எல்லாரும் எப்படி படிக்கிறீங்க? I hope எல்லாரும் நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக படிங்க. ஸோ இதுவரையும் படிக்காமல் இருந்தீங்கன்னா இனிமையாவது படிக்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இருக்க டைம் கண்டிப்பாக பத்தாது. ஸோ இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களால் போர்ஷன்ஸ் முடிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், தமிழ் 2 மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் மட்டும் படித்தாவே போதும், மேக்ஸிமம் மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் ஸ்கூல் புக் படிச்சிருந்தாலும் அவங்க அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ அந்த கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் அவங்க அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கேட்குற கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்லாம் எப்படி உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடியாவும் கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 4 தேர்விலிருந்து கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 25 கேள்விகள் பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு ½ அன் ஹவர் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி ஒரு 25 கேள்விகள் நம்ம தினமும் படிச்சுட்டே வரப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்சில் மார்க் ஸ்கோர் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டினோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் 25 கேள்விகளில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெரியாத கேள்விகளை அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக படித்து முடிச்சிருங்க. ஸோ ஒரு நாளைக்கு 25 கேள்விகள் படிக்கிற திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம தெரிஞ்ச கேள்வியாக இருந்தால் நீங்கள் அதை ஈஸியாக விட்டுறலாம். தெரியாத கேள்வியாக இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம பார்க்குறனால நம்ம ஒரு வருஷ கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதும் எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மாலிக் அமிலம், சிட்ரிக் அமிலம். செகண்ட் ஆப்ஷன் அசிட்டிக் அமிலம், லாக்டிக் அமிலம். தேர்ட் ஆப்ஷன் டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். ஃபோர்த் ஆப்ஷன் அஸ்கார்பிக் அமிலம், டானிக் அமிலம். ஸோ திராட்சையில் காணப்படுற அமிலம் என்ன, தக்காளியில் காணப்படுற அமிலம் என்ன? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவனவற்றை பொறுத்துக. பெருமூளை புரணி. ஸோ பெருமூளை புரணி எதற்கு உதவுகிறது? ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிறது எதற்கு? சிறுமூளை என்ன பயன்? பான்ஸ் அப்படிங்கிறது என்ன பயன்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமூளை புரணி எதற்கு உதவுகிறதுனா உணர்வுகளை பெறுதல். ஓகேவா? ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது எதற்குனா உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளையோட வேலை என்னென்னா உடல் சமநிலை பண்ணுறது. பான்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உறக்க விழிப்பு சுழற்சி. ஓகேவா? ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 2, 1, 4, 3. இது எங்கே ஆப்ஷனில் இருக்குன்னு பார்ப்போமா? ரெண்டு 1, 4, 3. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கீழ்காண்பவனவற்றை பொறுத்துக. கேனி மீட் அப்படின்னா என்ன? டைட்டன் அப்படின்னா என்னன்னு, நெப்டியூன் அப்படின்னா என்ன, ட்ரைட்டான் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் ஏக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு தான் கேனிமீட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏக்கான ஆன்சர் என்ன? டி 4. ஓகேவா? டைட்டன் அப்படிங்கிறதோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஸோ டைட்டன் அப்படின்னா என்னென்னா சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு தான் டைட்டன். நெப்டியூன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2. ட்ரைட்டான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதன் கோள்களின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 4, 3, 2, 1. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4, 3, 2, 1. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்?
ஸோ நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ நகர மேலாளர், ஆப்ஷன் பி நகர ஆணையர், ஆப்ஷன் சி மாவட்ட ஆட்சியர், ஆப்ஷன் டி காவல்துறை உதவி ஆணையர், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நகர ஆணையர். ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் நகராட்சி ஆணையர். கொஸ்டின், வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது? ஸோ ஆப்ஷன் ஏல வின்ஸ்டன் சர்ச்சில், ஆப்ஷன் பி பால் கென்னடி, ஆப்ஷன் சி மார்ட்டின் லூதர் கிங், ஆப்ஷன் டி ஆப்ரஹாம் லிங்கன், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது, ஆப்ஷன் பி தொழில்நுட்ப கல்வியுடன் உயர்கல்வியை இணைப்பது, ஆப்ஷன் சி பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது, ஆப்ஷன் டி முறை சார்ந்த கல்வியுடன் முறைசாரா கல்வியை இணைப்பது, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு புத்தகத்தை எழுதியது யார்? ஆப்ஷன் ஏ சசி தரூர், ஆப்ஷன் பி அஸ்வின் பெர்னாண்டஸ், ஆப்ஷன் சி மேக்நாத் தேசாய், ஆப்ஷன் டி சத்யஜித் ரே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ சசி தரூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக. ஸோ மதம் கொடுத்து வழிபாட்டு தலங்கள் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏல என்ன கொடுத்துருக்காங்க? சமணம். ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜுடாயிசம். சி என்னன்னா புத்த மதம். ஆப்ஷன் டி ஜெராஸ்டரியம். ஸோ இதில் யார் யார் என்னென்ன வழிபாட்டு தலம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? சமணம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பசாதி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஜுடாயிசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சினகாக். புத்த மதம் விஹாரா. ஜெராஸ்டரியம் அஹியாரி. ஸோ ஆப்ஷன் என்ன உங்களுக்கு? 2, 4, 1, 3. ஸோ 2, 4, 1, 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று மற்றும் காரண வகை. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. ஸோ உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானதுன்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான காரணம், இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. கூற்று காரணத்திற்கு சரியான விளக்கமும் கூட. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? சாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. ஸோ கரெக்டு தான். லடாக், சாஸ்கர், கைலாஷ் மற்றும் காரகோரம் எல்லாமே டிரான்ஸ் இமயமலையில் தான் இருக்கும். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகள் ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது. ஸோ கரெக்டு தான். ஸோ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா குறைவான மழை தான் இருக்கும். தேர்ட் ஆப்ஷன், வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. ஸோ தொடர்ச்சியான மலைத்தொடர் கிடையாது, அது தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1, 2 கரெக்டு, 3 தப்பு. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 1 மட்டும், ஆப்ஷன் பியில் 1, 2, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டி 2 மற்றும் 3. ஸோ ஆப்ஷன் 1, 2 மட்டும்தான் சரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? ஸோ ஆப்ஷன் ஏல பன்றி, பி பார்த்திங்கன்னா யானை, சி குதிரை, டி எருமை கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரப்பர்களுக்கு தெரியாத விலங்கு என்ன? குதிரை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இரும்பின் பயனும் தெரியாது. ஓகேவா? ஸோ ஹரப்பர்களுக்கு இரும்பும் தெரியாது, குதிரையும் தெரியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும். ஸோ ஏல என்ன கொடுத்துருக்காங்க? பேஷ்வா, பி ஃபட்னாவிஸ், சி சியாயாதீஸ், டி பண்டித் ராவ். ஸோ பேஷ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். ஓகேவா? சுர்னாவிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா செயலர். நியாயாதீஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி. பண்டித் ராவ் யாருன்னா தலைமை அர்ச்சகர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2, 3, 4, 1. ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குது? 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? ஸோ 2 மாநிலத்துக்கு காமனாக இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? டெல்லி மற்றும் கொல்கத்தா. ஆப்ஷன் பி கேரளா மற்றும் தெலுங்கானா. ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது? ஸோ தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2004. ஸோ 2004 பார்த்திங்கன்னா தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. 2005 பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் வந்து செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. 2008 தெலுங்கு மற்றும் கன்னடம் செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. 2013 பார்த்திங்கன்னா மலையாளம். 2014 பார்த்திங்கன்னா ஒடிசா. ஓகேவா? ஸோ இந்த வரிசையில் தான் உங்களுக்கு செம்மொழிகள் வந்து அறிவித்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித உரிமையினால் கொண்டாடப்படுவது எப்போதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏல டிசம்பர் 9, பி டிசம்பர் 11, சி பார்த்திங்கன்னா டிசம்பர் 10, டி டிசம்பர் 12. ஸோ மனித உரிமை நாள் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி டிசம்பர் 10. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக. ஸோ ஜிவிகே ராவ் குழு, பல்வந்த்ராய் மேத்தா குழு, எஸ்எம் சிங்வி குழு, அசோக் மேத்தா குழு. ஸோ இந்த எல்லா குழுவும் எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிகள். ஸோ பஞ்சாயத்து ராஜுக்கு தான் இந்த குழுக்கள் தான் அமைக்கப்பட்டது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படியே காலவரிசைப்படுத்துறது? இதோட இயர்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இதை காலவரிசை வந்து படுத்த முடியும். ஓகே. ஸோ இதில் ஜிவி கே ராவ் குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1985. ஓகேவா? பல்வந்த்ராய் மேத்தா குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1957. எஸ்எம் சிங்வி குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1986. அசோக் மேத்தா குழு எப்போ அமைக்கப்பட்டது? 1977. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இயர்ஸ் எழுதிட்டோம். இப்போ வந்து நம்ம சின்ன இயர்லேருந்து பெரிய இயருக்கு காலவரிசைப்படுத்தலாம். ஸோ இதிலையே இருக்கிறது எது சின்னது? 1957 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். செகண்டு பார்த்திங்கன்னா 1977ங்கிறது செகண்ட் வரும். தேர்டு பார்த்திங்கன்னா 1985ங்கிறது தேர்டு வரும். ஃபோர்த்து 1986. ஓகேவா? ஸோ ஆன்சர் அப்போ என்ன? உங்களுக்கு ஃபஸ்ட்டில் செகண்ட் வரும். பல்வந்த்ராய் மேத்தா குழு தான் ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் என்னென்னா அசோக் மேத்தா குழு. தேர்டு பார்த்திங்கன்னா ஜிவிகே ராவ் குழு. ஃபோர்த்து எல்எம் சிங்வி குழு. ஓகேவா? ஆப்ஷன் என்ன வரும்? 2, 4, 1, 3. ஸோ 2, 4, 3, 1 எங்கே இருக்குது? 2, 4, 3, 1. ஆப்ஷன் சி பாருங்கள், 2, 4, 3, 1. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2, 4, 3, 1 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது? ஸோ ஆப்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? 54 சட்ட திருத்தம் 1985 அழித்தது. ஸோ கரெக்டு தான் இந்த ஆப்ஷன். ஆப்ஷன் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ இது 9வது அட்டவணை கிடையாது, கட்சி தாவல் 10வது அட்டவணையில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் 3
91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது. ஸோ 2003 தான் திருத்திருப்பாங்க. ஸோ 1, 3 கரெக்டு, 2 மட்டும் தவறு. ஸோ இது உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது? 1, 3 மட்டும் சரி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது? ஸோ ஆப்ஷன் ஏல 1991, 1977, 1980, 1990 தொழிற்கொள்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1991 ஆண்டு தொழிற்கொள்கை தான் இதை வந்து ஒழித்தது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கொஸ்டின். உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டது? ஸோ ஆப்ஷன் ஏ மைய வங்கி, ஆப்ஷன் பி நபார்டு வங்கி, ஆப்ஷன் சி இந்திய அரசு, ஆப்ஷன் டி மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்கள். மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஸோ மத்திய கல்வி அமைச்சகம்னா இதற்கு முன் அது எப்படி அழைக்கப்பட்டது? மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படிங்கிற மாதிரி அதை குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ அது மத்திய கல்வி அமைச்சகம். காரணம், மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. ஸோ ஓகேவா? ஸோ இதுக்கு கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, RAயை விளக்குகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 2 லட்சம், ஆப்ஷன் பி 5 லட்சம், ஆப்ஷன் சி 8 லட்சம், ஆப்ஷன் டி 10 லட்சம். ஸோ சுதேசி நீராவி கப்பல் யார் ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா வஉசி. ஓகேவா? ஸோ வஉசி அவர்கள் தான் இந்த சுதேசி நீராவி கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவருக்கு ஸ்டார்டிங்கில் இதுக்கு முதலீடு தொகை எவ்வளோ தேவைப்பட்டதுன்னா ஆப்ஷன் டி 10 லட்சம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாந்த் பிஸ்மில் மற்றும் அஸ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல், ஆப்ஷன் பி காகோரி சதி வழக்கு, ஆப்ஷன் சி லாகூர் சதி வழக்கு, ஆப்ஷன் டி மத்திய சட்ட பேரவையில் புகைகுண்டு வீசியதற்காக. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஆன்சர். ஸோ காகோரி சதி வழக்கு மூலமாக தான் இவங்க இருவரும் கைது செய்யப்பட்டனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? ஸோ ஆப்ஷன் யாருன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ சித்தரஞ்சன் தாஸ், ஆப்ஷன் பி பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் சி வஉ சிதம்பரனார், ஆப்ஷன் டி ஜி சுப்பிரமணியம். ஸோ அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் சித்தரஞ்சன் தாஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன், ஆப்ஷன் பி மயிலை சின்னத்தம்பி ராஜா, ஆப்ஷன் சி மா சிங்காரவேலர், ஆப்ஷன் டி டாக்டர் சி நடேசனார். விடை தெரியவில்லை. ஸோ தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் இரட்டைமலை சீனிவாசன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஆன்சர். ஸோ இதுலேருந்து நீங்கள் இன்னொரு கொஸ்டின் என்ன படிச்சுக்கலாம். அவர் ராவ் சாஹிப் அப்படின்னு வாங்கின பட்டம் எப்போன்னா 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. ஓகேவா? ஸோ அவர் வாங்கிய பட்டங்கள் மற்றும் வருடத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? ஸோ ஆப்ஷன் ஏ தவ விளக்கு, ஆப்ஷன் பி
அருள் விளக்கு, ஆப்ஷன் சி குடும்ப விளக்கு, ஆப்ஷன் டி பொய்யா விளக்கு. ஸோ அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பொய்யா விளக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 25 கேள்விகள் பார்த்துட்டோம். ஸோ 25 கேள்விகளில் நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியான ஆன்சர் போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத கேள்விகளை இன்றே நீங்கள் கையோடு படிச்சிருங்க. ஸோ அடுத்த நாளைக்கு பேலன்ஸ் 25 கேள்விகள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸோட PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நோட் பண்ணி பார்த்துக்கோங்க.